நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். மேசராசி மேசலக்கண நேர்களே, உங்களுக்கு சூரிய திசையில் செவ்வாய் புத்தியா என்ற பதிவுதான் இது. இந்த பதிவானது 8ஆம் பாவகத்தின் பதிவாகும். உங்கள் லக்கணத்திலிருந்து 8ஆம் பாவகம் எதுன்னு கேட்டிங்கன்னா விருச்சக ராசி தான் உங்களுக்கு 8ஆவது பாவகம். அப்போ விருச்சக ராசியில் உள்ள செவ்வாய்க்கு உண்டான பலன். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு செவ்வாய் அப்போ இது எத்தனை ஆண்டு காலம் இருக்கும் உங்களுக்கு? இந்த திசையானது உங்களுக்கு 6 வருட காலங்கள் இருக்கும் இந்த சூரிய திசை. ஓகேங்களா? அப்போ இது 5 கோடி திசை. ஓகேங்களா? அப்போ புத்தி பார்த்திங்கன்னா 1 கோடி 8 கோடி புத்தி. அப்போ அது 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 எத்தனை மாத காலங்கள் இருக்கும்? 4 மாதங்கள் 6 நாட்கள் வரை இருக்கும். ஓகேங்களா? இப்போ அங்கே என்னென்ன நட்சத்திர சாரங்களுக்கு பார்த்துருவோம். அப்போ என்ன நட்சத்திர சாரங்கள் இருக்குதுங்க? அப்போ விசாகம் 4ஆம் பாதம் இருக்குது, அனுசம் 1 2 3 4 பாதங்கள் இருக்குது, கேட்டை 1 2 3 4 பாதங்கள் இருக்குது. அப்போ 9 பாதங்கள் இருக்குது. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு விசாகம் 4ஆம் பாதத்தில் இருந்தால் என்ன பலன்? ஓகேங்களா? அப்போ விசாகம் 4ஆம் பாதத்தில் அப்போ செவ்வாய் இருக்கார். அப்போ தன்சான் 8 லக்னாபதி 8க்கு வந்துட்டார். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கட்டாயமாக அது 12 கோடி 9 கோடி சாரமாக இருக்குது. கட்டாயமாக இந்த மாதிரி காலகட்டங்களில் கண்டிப்பாக ஊர் விட்டு ஊர் போகிறது. ஓகேங்களா? இப்போ வெளியூர் ஆல்ரெடி இருக்கிறவங்க பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா ஊர் விட்டு ஊர் போகிறது, இல்லைன்னா குடும்ப சண்டை சச்சரவு இந்த பிரச்சனை வரும். அப்படி உள்ளூரில் இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோங்க? என்னதான் அது சுயதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் லக்கணத்துக்கு அவரே பிரச்சனை கொடுப்பாரான்னு கேட்டாக்கா பிரச்சனை கொடுக்க மாட்டார். அப்போ 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அவர் இடத்துல அவர் எப்படி தோசை கொடுப்பார், அப்படியே அவர் இடத்துல அப்படி பிரச்சனை கொடுப்பார் அப்படின்னு கேட்டாக்கா அந்த சாரம்னா நட்பு சாரமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது 12 கோடி 9 கோடி சாரமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா அந்த சாணத்துக்கு 2 5 வருது. ஓகேங்களா? அப்போ என்ன கொடுப்பார்? சின்ன பிரச்சனை கொடுப்பார். அதே மாதிரி பார்த்து திடீர்னு ஒரு வருமானத்தை கொடுப்பார். அதாவது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுகமான ஒரு விரயத்தையும் சுகமான ஒரு பயணத்தையும் கொடுப்பார். அது ஒன்று அலைச்சல் கொடுப்பார், விரயத்தை கொடுப்பார், எல்லாமே கலந்து கொடுப்பார் இந்த மாதிரி திசையில், இந்த மாதிரி தசா புத்தியில். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அனுச நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன? அப்போ அனுசு 10 கோடி 11 கோடி பாதகாதிபதி வராரு, தர்ம கர்மாதிபதி வந்துடுறாரு. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி அமைப்பு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாவகத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 கூடையவன் 4 கூடையவன். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி இதில் அமைப்பில் செவ்வாய் அங்கே பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கட்டாயம் பார்த்தீங்கன்னாக்கா ஊர் டு ஊர் இடமாற்றம் இதெல்லாம் கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு அமையாதுங்க. ஓகேங்களா? எங்கே போனாலுமே நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னாக்கா இது அப்படின்னா என்ன பிரச்சனை கேட்டிங்கனாக்கா அப்போ 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அது இப்போ பாதகாதிபதி சாதம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நாம் இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் ஏதோ நாடகம் ஆடுவோம். நாடகம் ஆடுவோம் எப்படிங்க? அதாவது நான் மருந்து குடிச்சிட்றேன், நான் ஆத்தா குதிச்சேன், அந்த மாதிரி குதிக்கிறோம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி நடந்துடும். அந்த மாதிரி காலகட்டத்தில் பேசக்கூடாதுங்க. ஓகேங்களா? அப்போ அந்த 8 கோடி சாதத்தில் உட்காரும் போது பார்த்தீங்கன்னாக்கா அது பாதகம் செவ்வாய் பகையினால் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊர் விட்டு ஊர் இந்த நேரம் காலத்தில் தள்ளி இருப்பது நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் போடாமல் இருப்பது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஓகேங்களா? அப்போ இதுகளை என்னங்க பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதாவது செவ்வாய்க்கிழமை சனி ஓரையில் போய் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அனுச நட்சத்திரம் வர சனி ஓரையாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா சனி அதாவது அனுச நட்சத்திரத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவருக்கு வந்து ஒரு எண்ணெய் காப்பு வச்சு, ஓகேங்களா? அப்போ எண்ணெய் காப்பு வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ துவரம் பருப்பு கலந்த எண்ணெய் காப்பு வச்சு நீ வழிபாடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை பொண்ணு பாதிக்காதுங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேட்டை சாரத்தில் அப்போ கேட்டை சாரங்க பார்த்தீங்கன்னா 3 கோடி 6 கோடி சாரம் இல்லைங்களா? அப்போ 3 கோடி 6 கோடி சாரங்க பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு 11 அதுக்கு 8 11 கோடி 8 கோடி சாரம் இல்லைங்களா? அப்போ 8ஆம் இடத்துலேருந்து அது 3 கோடி 6 கோடி சாரம் நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எதுக்கும் விட தெரியாதுங்க. நம்ம எதுக்கு பயணிக்கிறோம், எதுக்கு முயற்சி பண்ணுறோம், எதுக்கு இடத்த மாற்றுறோம், எதுக்கு நம்ம பிரச்சனை வருது, எதுக்கு இப்போ பிரச்சனை சந்திக்கிறோம், எதுக்கு தீர்வு காண்றோம், எதுக்கு செலவு பண்ணுறோம், எதுக்கு கடனை வாங்குகிறோம், இப்படி எதுவுமே புரியாத புதிராக போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் பெருமாள் கோயில் உள்ள ஆலயத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா அது ரங்கநாத பெருமாள் கோயிலில் ஒரு முருக பகவான். ஓகேங்களா? அந்த அருகாமையில் பக்கத்தில் இருக்கிற ஆலயத்தில் உள்ள முருக பெருமாளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேட்டை நட்சத்திரத்தில் ஓகேங்களா கேட்டை நட்சத்திரத்தில் போய் நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த முருகர் என்ன படைக்கணுங்க? அதாவது கேட்டை நட்சத்திரத்துக்கு உண்டான புதனுக்கு உண்டான நீங்கள் ஒரு பச்சை பயிறு சாதம், ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் வச்சு படைக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா
அந்த மாதிரி ஆலயத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பெருமாள் உள்ள அந்த முருகர் கோயில் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா தேங்காயில் தீபம் போடுங்க. தேங்காய் எண்ணெய் தீபம் போடுறது, அது தேங்காய் எண்ணெய் தீபம், ஓகேங்களா? அந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிவர்த்தி ஆகிறது வழிமுறை கிடைக்குங்க. ஓகே, இது மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க, சிறப்பாக நல்லாயிருக்கு, நல்லா வருவீங்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டம் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க, ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது, ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.